பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியிலே ஒரு வார்த்தை அமர்ந்திருங்கள் அல்லது அமர்ந்திருந்தால் என்று வார்த்தை சொல்லுகிறது. அமர்ந்து இருந்தால் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் அங்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் நிறைந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். நாம் அமர்ந்து இருந்தால்தான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, அமர்ந்து இருந்து கர்த்தர் செய்யும் பலத்த செயல்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் அமர்ந்திருந்தால் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். அதே 46ஆம் சங்கீதம் 2, 4, 9 வசனத்துல தேவன் செய்கிற செயலை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்கிற மன உறுதியோடு நீங்கள் அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை ஆண்டவர் சுமந்தார். இந்த சமயத்தில் ஆண்டவர் வாய் திறவாதவராக அமைதலாக இருந்தார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், பின்பதாக எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மையை நான் அடைய வேண்டும் என்றால் நான் இப்பொழுது அமைதியாய் இருக்க வேண்டும் என்று. ஆம் அருமையானவர்களே, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில கடுமையான புயல்களும் கொந்தளிப்புகளும் எழும்பும் போது உடனே அதற்கு எதிர்மறையான விளைவுகளை நாம் காட்டாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு அமர்ந்திருந்தால் அந்த அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே தொடரும் என்று நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து அங்கு சொல்லுகிறது. என்று எலியா எடுத்துக் கொள்ளப்படுவான் என்று எலிசாவுக்கு தெரியும். ஆனால் எலிசா குழம்பி போகவே இல்லை. எலிசா அமைதியாக இருந்தான். ஏன் அமைதியாக இருந்தார் தெரியுமா? அந்த அமைதிக்கு பின்பதாக தான் எலிசா உயர்த்தப்பட்டதும் எலியாவுடைய ஊழியத்தை எடுத்து செஞ்சதும் பல காண்கிறவர்களா இருக்கிறோம். பலர் உங்களை குழம்பி எதிர்த்து பேசாமல் நீங்கள் அமைதியாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லது காப்பாற்றப்படுவீர்கள். அப்படி காப்பாற்றப்படும் போது உங்களுக்கு அமெரிக்கையும், அதாவது சமாதானமும் நல்வாழ்வும் நம்பிக்கையும் உங்களுடைய பலனாக கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம், எந்த காரியத்திலும் உடனே செயல்படாதபடி அமைதியா இருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். God bless you.